2025 பொங்கல் பண்டிகைக்கு மொத்தம் 10 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது. அதில் நேசிப்பாயாவும் ஒரு படம். இந்த படத்தில் அதித்தி சங்கர் தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி விருமன், மாவீரன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. 3வதாக நேசிப்பாயா என்ற படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒன்ஸ் மோர் என்ற தெலுங்கு படமும், பைரவம் என்ற தெலுங்கு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட படம் எல்லாம் வெற்றி படமாக அமையறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களோட நடிப்பும் அந்த க்யூட்டான ஆட்டிடியூடும் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட பொண்ணு அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டேயும் பழகிறதுனால இவங்க ரொம்பவே எல்லாருக்கும் பொருத்தமான ஆளாக இருக்காங்க. அதித்தி சங்கர் ஒரு நடிகைன்றதை தாண்டி அவங்க ஒரு பிளேபேக் சிங்கர். இதுக்கு முன்னாடி கானி என்ற படத்தில் ரோமியோ ஜூலியட் என்ற ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு படம். விருமன் படத்தில் மதுரை வீரன் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. மாவீரனில் வண்ணாரப்பேட்டையிலே இந்த பாட்டு. மகவீருடு அப்படின்ற தெலுங்கு படத்தில் பங்காரு பேட்டலோனா அப்படின்ற பாடலும் பாடியிருக்காங்க. இப்படி பல திறமைகளை கைவசம் வச்சிருக்க அதித்தி சங்கரோட திரைப்படமான நேசிப்பாயா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஆகாஷ் முரளி, இவர் நடிகர் முரளியோட மகன். இவர் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. டைரக்டர் விஷ்ணுவர்தன், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.